ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் சீஸ் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் மின்ஸ்டு சிக்கன் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு மசாலாஸ் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா, சால்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுருங்க. தண்ணி நல்லா சுண்ணதுக்கப்புறமே ட்ரையாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் 2ஆக பிரித்து செஞ்சுருந்தேன் ஆம்லேட். ஸோ வந்து நீங்கள் ஒன்றா கூட பெரிய ஆம்லேட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் அந்த சிக்கன் ஸ்டஃபிங் வச்சுட்டு கொஞ்சம் சீஸ் அப்படியே கிரேட் பண்ணி போட்டு அப்படியே ஒரு சைடு மட்டும் குக் பண்ணி மடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் சீஸ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான வேர்ஷன் பிரேக்ஃபாஸ்ட் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.